ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நத்திங் ஃபோன் 4A ப்ரோ. இதில் என்னென்ன ஸ்பெஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணுது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.4 மில்லியனுக்கு மேலேயே வருது. பெரிய விசி கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. 5300 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ப்ராசஸர் தான். இருந்துமே நெட்ஃப்ளிக்ஸில் ஹெச்டிஆர் சப்போர்ட் கிடையாது, யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு நம்மளால் நல்லாவே கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஹை கிராஃபிக்ஸில் போகிறப்ப அங்கே லாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வருவோம். பேட்டரியை பொறுத்தவரை இதில் 5400 mAh தான் கொடுத்துருக்காங்க. 50 வாட் ஒயர்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான். இருந்துமே அந்த சார்ஜர் நமக்கு பொட்டியில் வராது, கேபிள் மட்டும்தான் வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் பிடி சார்ஜர் வேறு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காசு கொடுத்து தனியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு 7.5 வாட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0 to 100% வந்து இந்த 5400 mAh பேட்டரி 50 வாட்டை வச்சு ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போலாம் வந்து 6000 mAh 7000 mAhன்னு போயிட்டு இருக்கிறப்ப இவங்க இன்னமும் 5400 வந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே நமக்கு அவ்வளோ இருக்குது. லாஸ்ட்டில் ப்ரைஸை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேமராவுக்கு வருவோம். பேக்கில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 MP, இன்னொன்று 50 MP பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் 140x வரைக்கும் நம்மளால் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியுமா? கேமராவில் செல்ஃபியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணல. ஸோ செல்ஃபியை பொறுத்தவரை 32 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளால் 1080p 30fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். பேக்கில் 4K 30fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபிலையுமே 4K கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மொபைலை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிபாடி அலுமினியமால செஞ்சுருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஆமோலோடு ஃபிளாட் டிஸ்பிளே தான். இது கேர்வ்டு கிடையாது. ஸோ நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வருது. 5000 nits பீக் ரேட்டுமே இருக்குது இந்த மொபைலில். ஐபி ரேட்டிங்கை பொறுத்தவரை IP65 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 68, 69 கொடுத்துருந்துருக்கலாம், 65 தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கார்னிங் ஒரிலா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்தவரை 210 கிராம் இருக்குது. 7.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 16 ரன் ஆகிட்டு இருக்குது. அவங்களோட ஓஎஸ் நத்திங் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரேம் வேரியண்ட்டை பொறுத்தவரை 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8/128, இன்னொன்று 8/256, இன்னொன்று 12/256 கொடுத்துருக்காங்க. ஸோ LPDDR 5X பண்ணியிருக்காங்க. UFS 3.1 தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று பிளாக், இன்னொன்று சில்வர், இன்னொன்று பிங்க் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது, OTG சப்போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு 3.5 mm ஜாக் இதில் கிடையாது. GPS சப்போர்ட்டு மற்ற எல்லாமே இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு இன்பில்டாகவே வந்துடும் இந்த மொபைலில். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ் அன்லாக்குமே இந்த மொபைலில் இருக்குது. ஸோ பாக்ஸில் என்னென்ன வரும்னா மொபைல் வரும், கேபிள் வரும், ப்ராடக்ட் கேஸ் வருது, வாரண்டி கார்டு, குயிக் கைடு, சிம் டூல் கொடுத்துட்றாங்க. ஆனால் சார்ஜர் மட்டும் நமக்கு வரல. ஸோ நம்ம செப்பரேட்டாக வெளில வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸுக்கு வருவோம். 8/128 வேரியன்ட் வந்து 40,000 கொடுக்குறாங்க. 8/256 43,000 வருது. 12/256 46,000 வருது. ஸோ 40,000 மேலே வர்றப்ப ஐபி ரேட்டிங் கம்மி பண்ணியிருக்காங்க. கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பேட்டரியில் ஒரு 6000 கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, ஃபுல் ஹெச்டி தாண்டி 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஆமோலோட் டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே மற்ற சில விஷயத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்த நத்திங் ஃபோன் 3A ப்ரோவுக்கும் இப்போ வந்த நத்திங் ஃபோன் 4A ப்ரோவுக்கும் எது அப்கிரேட் எது டவுன்கிரேடுங்கிறத பார்ப்போம். ஸோ பேட்டரியிலேருந்து ஆரம்பிப்போம். போன வாட்டி வந்த 3A ப்ரோவில் 5000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி 400 mAh கூட கொடுத்து 5400 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்னதாக ஒரு அப்கிரேடு தான். இருந்தாலுமே நமக்கு பேட்டரி கம்மி தான், பார்த்துக்கோங்க. ஆனால் சார்ஜரு சேம் தான், 50 வாட் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பொட்டியில் வரல சார்ஜரு. ஸோ அதுக்குமே நம்மளால் வெளில தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி தான், ஆனால் சேம் சார்ஜர் தான். இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ராசஸருக்கு வந்தோம்னா போன வாட்டி 3A ப்ரோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 4 nanoல ப்ராசஸ் பண்ணது தான். ஸோ ப்ராசஸரை பொறுத்தவரை இந்த வாட்டி வந்த 4A ப்ரோவில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ஐபி ரேட்டிங்கை பொறுத்தவரை போன வாட்டி IP64 இருந்தது, இந்த வாட்டி 65 இருக்குது. ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 68, 69 கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ சேம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ரெண்டு மொபைல்லையுமே. ஸோ நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். போன வாட்டி அந்த 3A ப்ரோவில் 50 MPல இன்னொன்று டெலிஃபோட்டோ 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க பேக்கில். ஸோ இந்த வாட்டி சேம் தான், அதே 50 பெரிஸ்கோப் மாற்றிருக்காங்க.
8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 4A ப்ரோவில். ஸோ ஆனால் செல்ஃபியை பொறுத்தவரை போன வாட்டி வந்த 3A ப்ரோவில் 50 MP கொடுத்துருந்தாங்க முன்னாடி. ஆனால் இந்த வாட்டி வந்த 4A ப்ரோவில் 32 தான் கொடுத்துருக்காங்க. 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும், செல்ஃபிலையும் சரி பின்னாடியும் சரி 3A ப்ரோவில். ஆனால் இந்த வாட்டி வந்ததில் பின்னாடி மட்டும்தான் 4Kவில் எடுத்துக்க முடியும், செல்ஃபியில் 1080p தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறப்ப பேக்கில் நமக்கு சேமாக கொடுத்துருந்தாலும் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இது டவுன் கிரேடு தான் 4A ப்ரோவை பொறுத்தவரை. ஸோ நெக்ஸ்ட் 3A ப்ரோவில் வந்து போன வாட்டி 120 Hz தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த வாட்டி 144 Hz கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாட்டி 3000 nits தான் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி நமக்கு 5000 nits கொடுத்துருக்காங்க. ஸோ இது பரவாயில்ல, இது நமக்கு அப்கிரேடாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு அப்கிரேட் தான். ஆனால் ரெண்டுமே ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கர்வ்டு கிடையாது. போன வாட்டி வந்த 3A ப்ரோ வந்து 219 கிராம் வந்தது, ஆனால் இந்த வாட்டி 210 கிராம்லேயே பண்ணியிருக்காங்க 4A ப்ரோவை. ஸோ போன வாட்டி திக்னஸ் வந்து 8.4 mm கொடுத்துருந்தாங்க 3A ப்ரோவில், இந்த வாட்டி 7.9 mm தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ப்ரைஸுக்கு வருவோம். போன வாட்டி என்ன ரேம் வேரியன்ட் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 8128 சரி, 8256 சரி, 12256 சரி. ஸோ இதே தான் அப்படியே 4A ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்த 3A ப்ரோட ப்ரைஸை பொறுத்தவரை 8128 30,000 கொடுத்துருந்தாங்க, 8256 32,000 வந்துச்சு. ஸோ 12256 34,000 வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி 8128 40,000 வருது ஸ்டார்டிங்கு, 8256 43,000 வருது, 12256 46,000 வருது. ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாட்டி வந்த நத்திங் ஃபோன் 3A ப்ரோவை விட இந்த வாட்டி வந்த 4A ப்ரோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நிறையா விஷயத்தில், செல்ஃபியை தவிர. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.